வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026 வரை. பொதுவாக ராசி பலன் என்றால் என்னவென்ற ஒரு புரிதலோடு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக வரும். உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்கணும்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ராசி பலன் மேலே அதிகமாக வச்சுக்காதீங்க. இந்த ராசி பலன் என்பது எதன் ஆதாரத்தில் முதல்ல வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியில் என்ன இருக்குதோ அவ்வளோதான். இந்த மாதம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தசாபுக்தி இருந்தால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் குபேரன் ஆவீங்கன்னாலும் குபேரன் ஆக மாட்டீங்க. உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ராஜயோக தசாபுக்தி போனால் இங்கே நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தப்பே நடக்குன்னு சொன்னாலும் தவறுகள் நடக்காது. இதுதான் ராசி பலன். ராசி பலன் சோறாக்க முடியாது, அது ஒரு ஊறுகா. சோறு என்பது உங்கள் அடிப்படை ஜாதகம். உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் என்ன ராஜயோகம் இருக்கோ, என்ன யோகம் இருக்குதோ அதுக்கு ஒற்றி தான் நடக்கும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் 2025 மார்ச் 29லேருந்து 2027 ஜூன் வரலும் அமோகமாக 6ஆம் இடத்து சரி உட்காந்துட்டாருன்னு யூடியூப் சோஷியல் மீடியா ஜோசியர்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க. 6ஆம் இடத்து சனி முதல்ல என்ன பண்ணும்? ருணம், ரோகம், சத்ரு. கடன் வாங்கியிருந்தால் அடைக்க செய்யும், இல்லைன்னா கடனை வாங்க செய்யும். விரோதி இருந்தால் அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் போக சொல்லும், இல்லைன்னா அவரை உங்ககிட்ட சரண்டர் ஆக்கும், இல்லைன்னா புது விரோதியை உருவாக்கும். வழக்குகள் பழசு இருந்தால் பைசலாகும், இல்லைன்னாக்கா புது வழக்குகள் நீங்கள் யார் மேலாவது போடுவீங்க. இதுதான் விஷயம். மூணுமே வராது. ஒன்று வழக்கு, இல்லைன்னா கடன், இல்லைன்னா நோய். இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று. கடன் அழித்தல், வழக்கு அழித்தல், நோய் அழித்தல். இந்த மூணுத்தில் அழித்தல், அவ்வளோதான். கழித்தல். பிறகு சண்டை போடுறது தான். 6 நாள் சண்டை தானே, ஃபைட் தான் சுவாமி. குருக்ஷேத்திர வார் தான் 6ஆம் இடம். வாருக்கு ரெடியாக இருக்கணும், பாருக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா உடம்பு கெடணும்னா பாருக்கு போகணும்ல. கரெக்டாக தானே பேசுகிறோம். நோயின்னு சொன்னோம்ல, ருணம், ரோகம்னா என்னது? நோய் இல்லை. அப்போது பாருக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு நோய் வருது, வாருக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு உடலில் காயம் ஏற்படுது. வாரா பாரா, பாரா வாரா, முடிவு உங்கள் கையில்.